இன்றைக்கி நம்ம பார்க்க டிஷ் நேம் பார்த்திங்கன்னா பொங்கு சேனைக்கிழங்கு புளி வறுவல். அது எப்படி செய்யணும் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ சேனைக்கிழங்கு நம்ம எடுத்துக்கிட்டோம். அது ஃபுல்லாக சுத்தமாக அந்த தோலில் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிறோம். அது ஆல்ரெடி நல்லா கழுவிடணும், ஏன்னா அந்த மண் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம நல்லா கழுவிட்டு அந்த தோல் நல்லா நம்ம நீட்டாக தோல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்கணும். பீஸ் ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது, அதேமாதிரி லேசாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம் சைஸில் ஒவ்வொன்றா நம்ம அப்படியே நல்லா அந்த பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வடைச்சட்டி அடுப்பு வச்சுட்டோம். அது கட் பண்ணதும் ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையான பொடி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள்தூள். இப்போ நம்ம வடைச்சட்டி அடுப்பில் வச்சு அதில் இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நம்ம சேர்த்து ஊற்றிக்கலாம். இடையிலையும் நம்ம அது சேனைக்கிழங்கு ரொம்ப நேரம் வேகிறதுனால அப்பப்போ கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு 3 to 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டுக்கலாம். அதில் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் ஃபுல்லாக கட் பண்ணி அது ஒரு ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கணும். ஆனியன் அதனால தக்காளி தக்காளி பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் 2 பழம் எடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம புளி கரைச்சி நம்ம தனியாக வச்சுருக்கோம். அதனால் 2 பழம் போட்டுச்சுன்னா, பெரிய பழமாக இருந்தால் 1 பழம் போடும். இது சின்ன பழம்னா நான் 2 பழம் எடுத்துக்கேன். இதே கொஞ்சம் நேரம் தக்காளி கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும். இந்த புளி கரைச்சி நம்ம அந்த சேனைக்கிழங்கு கூட நம்ம ஊற்றுறப்ப அதில் அந்த சேனைக்கிழங்கு அந்த அரிப்பு தன்மை இருக்குது பாருங்க, அது நம்மளுக்கு இருக்காது. இப்போ தக்காளி வதங்கிச்சு. அதில் கருவேப்பிலை போட்டுருக்கோம். வதங்கட்டும். இப்போ இது வதங்கிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா சேனைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுன்னு பாருங்கள், அதை எடுத்து இதோட போட்டு அப்படியே இந்த கிழங்கு ஃபுல்லாக போட்டு அப்படியே நம்ம என்ன செய்யணும், அப்படியே பரட்டி நல்லா பரட்டிக்கலாம். நம்ம சேனைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நின்று வேகும், சட்னி வேகாது. அதனால் நம்ம கொஞ்சம் அப்போ தான் நல்லா பரட்டி கொடுக்கணும். சேனைக்கிழங்கு இப்போ நம்ம பொடி மாவு காமிச்சிட்டேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூளும் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 மல்லித்தூள் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணால் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா பொடி, அப்படியே மஞ்சள். கரம் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சம் கூட இருந்தால் கூட போதும். 1 ஸ்பூன் வேண்டியது தான் 1/2 ஸ்பூன் போதும். மஞ்சள் போட்டு அப்படியே என்ன செய்யணும், அப்படியே கிளறி கொடுக்கணும். அப்படியே நல்லா கிளறி கொடுக்கணும். அதில் அந்த ஆனியன் எல்லாம் மேலே போகணும், கிழங்கு மேலே போகணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகும். ஆயிடுச்சு. கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அது அப்பப்போ நான் கிண்டி விடணும், பார்த்துக்கணும். இதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விடலாம். இது அரிசி கழுவுன தண்ணி. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். நான் சாதாரண தண்ணி ஊற்றுறதுக்கு அரிசி கழுவி தண்ணி எப்பயுமே குழம்புக்கோ ஒரு காய்க்கோ எதுக்கு நான் ஒரு கீரை போட்டுருக்கு எதுக்குனாலும் நம்ம அரிசி கழுவுன தண்ணி நம்ம அதை பயன்படுத்துகிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அரிசி கழுவுன தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். ஊற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விடணும். கிண்டி வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ எடுக்கலாம். திருப்பி அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விடணும். இப்போ அது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு. அப்போ நம்ம என்ன புளி கரைச்சி வச்சுன்னு பாருங்க, ஆல்ரெடி அதே பண்ண ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் கிளறி விடணும். நல்லா அந்த புளி பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்து அந்த புளி அதில் சாரம் நல்லா அப்படியே சுற்றிட்டு கிளறி விடணும்.
கொஞ்சம் முன்களவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. படி மூடி வச்சு இப்போ எடுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே நம்ம என்ன செய்யணும், அதை கிண்டி விடணும். பிறகு அந்த மசாலாம் கீழே இருக்கும் பாருங்கள், அதை அப்படியே மேலே அப்படியே பிறக்கி விடுறது அது மேலே வந்து அப்படியே நல்லா இப்படி நல்லா பிறக்கணும். மசாலாம் எல்லா கிழங்கும் அப்படியே பரவாயில்ல, நல்லா ரசம் பரவாயில்ல. அப்படியே வச்சிடலாம். 3 நிமிஷம் போதும். ஆயில் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள், நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துச்சு. நல்லா கெட்டியாக இருக்கும். அப்படியே அந்த இது அப்படியே பிறக்கி விட அந்த மசாலா அப்படியே மேலே அப்படியே நல்லா இருக்கும். ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்படியே பரவாயில்ல தூவிட்டு இப்படி தூவிக்கலாம். இந்த கொத்தமல்லி தேங்காய் தூவினால கொஞ்சம் அதிகமாக டிஷ்ஷு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.